நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மண்ணுலகில் இருந்து விண்ணுலகத்திற்கு பயணம் மேற்கொண்ட நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பூமியிலிருந்து புறப்பட்டு ஒரு இரவுக்குள்ள 7 வானங்களையும் போய் பார்த்து அதையும் தாண்டி போய் அல்லாஹ்வுடைய ஏராளமான அற்புதங்களையும் அதிசயங்களையும் பார்த்துவிட்டு ஒரு இரவுல திரும்பி விட்டார்கள் என்பதுதான் மேராஜ். இந்த மேராஜ் என்ற நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் முஸ்லிம்களுக்குள்ளேயே இன்றைக்கு சொல்லலாம் ஆதியில இருந்த 2 விதமான கருத்துக்கள் முஸ்லிம்கள்ட்ட நிலவுது. ஒரு சின்ன கூட்டத்தார் மேராஜ் ஒண்ணு கிடையாது, அதெல்லாம் சாத்தியமே கிடையாது என்று மறுத்திருக்கிறாங்க. அதாவது முத்தசிலான்னு சொல்லக்கூடியவங்க இந்த நிகழ்ச்சி எல்லாம் மறுத்திருக்கிறாங்க. அதனால இந்த நிகழ்ச்சி சம்பந்தமான 2 விதமான கருத்து எப்படி உருவாகுது அப்படிங்கறதான் முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். திருமறை குர்ஆனை பொறுத்த வரைக்கும் இந்த மேராஜ் என்ற நிகழ்ச்சியை முழுமையாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லல. எந்த அளவுக்கு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான்னு கேட்டா சூரத்துல் இஸ்ராண்டே ஒரு சூரா இருக்குது. அதுல அல்லாஹ் சொல்லி காட்டுறான், மஸ்ஜிதுல் ஹராம் என்று சொல்லப்படக்கூடிய காபாவில இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸா என்று சொல்லப்படக்கூடிய பைத்துல் முகத்தஸ் வரைக்கும் ஒரு இரவிலே அடியாரை அழைத்து சென்ற இறைவன் மிக தூய்மையானவன் அப்படின்னு சொல்லி திருமறை குர்ஆன் மேராஜில் ஒரு சின்ன ஒரு பகுதியை சொல்லுது. ஆனா ஹதீஸ்கள்ல என்ன சொல்லப்படுதுன்னா பைத்துல் முகத்தஸோட நிறுத்தி கொள்ளாமல் அங்கே இருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் முதல் வானம், 2வது வானம், 3வது வானம், 4வது வானம், 5, 6, 7வது வானம், அதை தாண்டி சிதறத்துல் முன்தஹா இதையெல்லாம் போய் அப்புறம் சொர்க்க நரகம் அங்க உள்ள காட்சிகள் இதுகளை எல்லாம் அல்லாஹ் காட்டிவிட்டு அப்புறமேல் 5 வேளை தொழுகை அல்லாஹ் கடமையாக்கி அதையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெற்றுக்கொண்டு அதே இரவுல திரும்பி வந்தார்கள் என்று கூடுதலாக ஹதீஸ்கள்ல இருக்குது. இதுல ஒரு சாரார் என்ன பண்றாங்கன்னா ஒரு ராத்திரிக்குள்ள அது எப்படி போயிட்டு வர முடியும், இது நடக்குமா இப்படிங்கிற அடிப்படையில் சிந்திக்கக்கூடியவர்கள் இதை முழுசா நம்புறது கிடையாது. இதுக்காக வேண்டி என்ன செய்வாங்க, ஹதீஸ் கூட நிராகரிச்சிருவாங்க. ஹதீஸ்ல வருது கொடுக்குற இருக்குங்க, அதெல்லாம் நம்ம நம்ப முடியாது அப்படிம்பாங்க. அவர்கள்ட்ட நம்ம ஒரு கேள்வி ஒண்ணு கேட்கலாம், சரி அது நம்புற மாதிரி இல்லங்கிறீங்கல்ல, ஒரு ராத்திரில மக்காவுல இருந்து பைத்துல் முகத்தஸ் வரைக்கும் போயிட்டு வந்தது குர்ஆன் சொல்லுதுல, அது மட்டும் நம்புற மாதிரி இருக்குதா உங்க பார்வையில? அப்ப அது சாத்தியம் இல்லைங்கிறத நம்ம எதுக்கு நம்பணும்? அல்லாஹ் சொல்லிட்டாங்கிறது தான் நம்புனீங்க. அல்லாஹ்வுக்கு முடியும்னு நினைச்சு தானே நம்புறீங்க. அல்லாஹ் நினைச்சானா இது ஒரு சின்ன விஷயம் நினைச்சா நம்புறீங்க. அப்படி ஒரு அடிப்படையில் இருக்கும் பொழுது இந்த 7 வானத்துக்கு எப்படி போனாங்கிற கேள்வியை கேட்டுட்டு ஹதீஸ் நிராகரிக்குது ஒரு கூட்டம். மனிதனுடைய ஒரு பலவீனத்தை விளங்கிக்கிறங்க. நமக்கு எது முடியுமோ அதுதான் கடவுளுக்கு முடியும்னு நம்ம நினைக்கிறோம். அப்படி நினைச்சீங்கன்னா நீங்க அல்லாஹ்வே நம்பல. அடிப்படை நீங்க மேராஜை மட்டும் நம்பலன்னு சொல்ல முடியாது. நீங்க கடவுளே நம்பல. கடவுள்னா நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களை மாதிரி நினைக்கிறீங்க. உங்களுக்கு எது முடியுமோ, உங்களுக்கு எது முடியாது, ஒரு ராத்திரில இவ்வளவு தூரம் போயிட்டு வர முடியாது, அதனால முடியாதுன்னு உங்களுக்கு முடியாது, எனக்கு முடியாது, படைச்ச இறைவனுக்கு முடியாதா, அனைத்து சக்தியும் உள்ள ரப்புல் ஆலமீனுக்கு முடியாதா? நீ முதல்ல மேராஜ் சம்பவத்துக்கு முன்னாடி இந்த பீடிகையை நான் எதுக்கு போடுறேன்னு கேட்டா பலமா போய் ஆழத்தை பதியணும். இல்லன்னா என்ன இது இப்படி இது அப்படிங்கிற மாதிரியே சொல்லிட்டு இருப்பீங்க. அதுக்காக தான் நேரடியா சம்பவத்துக்கு முந்தைய மேராஜ்ங்கிறது முன்னாடி நீங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்.